வணக்கம் தோழா. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற அணில்களை நம்ம ஏன் வந்து தற்குறி அப்படின்னு சொல்கிறேன்னா, கண்மூடித்தனமாக வந்து சப்போர்ட் பண்ணுறது பார்த்தோன்னா, ஏங்க அவர்கிட்ட காசு இருக்கு, அவர் 1 வச்சுப்பாரு 2 வச்சுப்பாரு, அவரால் முடியுது, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏங்க என் புருஷனோட எனக்கு விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஏங்க நாங்கள் அவருக்கு பொண்டாட்டியாக கூட போவோங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இது போன்ற தற்குறித்தனமா பேசுறதால தான் இவங்களை வந்து நம்ம தற்குறின்றான். அது போன்ற பல தற்குறிகளை வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். இன்னைக்கு ஒரு தற்குறி ஒன்று சிக்கி இருக்கு. அதுல பார்த்தோன்னா பர்டிகுலரா ஏங்க விஜய் வந்து 2 பொண்டாட்டி கட்டினா என்னங்க தப்பு? என் புருஷனே 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், என்னங்க நல்லா தானே இருக்கான், நல்லா தானே வாழ்றான், என்னங்க பிரச்சனை சொல்லி அதிர விற்கிறத்தனமா, ஐயோ மிரண்டு போறத்தனமா சில அணில்கள் வந்து பேசியிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சோஷியல் மீடியாவை திறந்தா பல அணில்கள் பார்த்தோன்னா இப்படி தான் பேசிகிட்டு இருக்கு. காரணம் வந்து நம்மளுக்கு ஒரு ஹைப் கிடைக்கும், நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சில அணில் பேசுவோம். ஸோ அதில் ஒரு முதல் அணில் பார்த்தோன்னா ஒரு அக்கா பேசியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே பேசுவோம். விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றாரு, குடும்பம் வேற விஜய் வேற. நாட்டு யார் தான் தப்பு பண்ணல, அவர் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க, எல்லாருமே எல்லாம் 2 தான் வச்சுக்கிறாங்க. எல்லாருமே யாரையும் சொல்ல முடியும். நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்லயே அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு, அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவரால் முடியுதுன்றதுனால 2 வச்சுட்டு இருக்காரு. அவரால் முடியல கழட்டி விட்டு போனாதான் அது பிரச்சனை. வச்சு சமாளிக்கிறாருல்ல, இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாட்டு யாரு ஒழுங்கா இருக்காங்க, அவர் மட்டும் தப்பு பண்றாரு. தப்பு பண்ணா கூட அவர் வந்தா தேர்தல் வந்தா நல்லா இருக்கும். அது அவரோட திறமைக்கு பரிசு உண்டு இல்ல. யாரும் அந்த கேள்வி கேட்கறது குசும்பி, அவனுக்கு இன்னும் ஒரு 4-5 வச்சிருந்தாலும் பரவாயில்லையா? அது வந்து அவரோட திறமைங்க, அவர் வச்சு பாருங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அது அவரோட பர்சனலுங்க அப்படின்னு அக்கா நார்மலைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அக்கா ஒரு படி மேலே போயிட்டு, என் வீட்டுக்காரனே 2 தான் வச்சிருக்கான், நாங்கள் சந்தோஷமா இல்லை, என்ன இது அப்படின்னு சங்கீதா மேடத்துக்கு அந்த அக்கா பாடம் எடுக்கிறாங்க. என் வீட்டுக்காரனே 2 தான் வச்சிருக்கான், உன் வீட்டுக்காரன் 2 தானே வச்சுக்கிறான், அதை பார்த்து சந்தோஷப்படு, 4-5 வச்சுக்கலே அப்படின்னு இந்த அக்கா வந்து பாடம் எடுக்குது. அதாவது என்னன்னு புரியல, எப்படி பெண்கள் வந்து இதனால தான் பாதிக்கப்படுறாங்க. அது ஒரு காலத்தில் மன்னராட்சி, ஒரு காலத்தில் நம்ம தாத்தா முப்பாட்டெல்லாம் பார்த்தோன்னா அவன் பார்த்தோன்னா 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வந்து வீட்டில் வச்சிருப்பான் அஃபிஷியலாக. இதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் பெண்கள் வாழ்ந்தவனும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்து. என்ன காரணம்னா, கணவன் அவன் ஆம்பளை அப்படிதான் இருப்பான், பொம்மநாட்டி நீ வந்து திசை மாறி போடக்கூடாது. அப்போ நம்மளோட பாரம்பரியம் பார்த்தியா, நம்மளோட கல்ச்சர் பார்த்தியா, ஒருவனுக்கு ஒருத்தன்னு சில பேர் சொல்லணும். டே தற்கொலைகளா, நம்மளோட பாரம்பரிய கல்ச்சர்லாம் ஒருவனுக்கு ஒருத்தே கிடையாது. பெண் அடிமைத்தனம். இன்னொரு பொண்டாட்டியும் பார்த்தோன்னா வீட்டில் கூட்டு வந்து அஃபிஷியலாக வச்சுன்னு இருப்பான். அப்போ அந்த பெண்ணை அதை வந்து கேள்வி கேட்கக்கூடாது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். இப்போ உங்கள் அம்மா இருக்காங்க, நீங்கள் வந்து வாழ்கிறீங்க, அந்த வாழ்கிற வீட்டில் உங்கள் அப்பா இன்னொரு பொண்ணை கூட்டு வந்து வச்சுருந்தா உங்களுக்கு எப்படா இருக்கும்? எப்படி இந்த அம்மாலாம் அந்த மாரி பேசுனதில்ல? அப்போ என்ன மாதிரி ஜடம் இது? அது நான் விஜய் வந்து ரசிக்கிறேன், நான் வந்து அவருக்கு வந்து ஃபேன், அவர் வந்து எனக்கு வந்து ஹீரோ, கடவுள். அதுக்காக விஜய் பண்ணுற தப்பு எல்லாத்தையும் நீங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணுவீங்களா? பொது வாழ்க்கையில் வந்து நார்மலைஸ் பண்ணி பேசுவீங்களா? அது வந்து விஜய் சார் தப்புன்னா அந்த பர்சனுக்குள்ளே போக வேணாம். ஆனால் அதை ஒரு கேட்டகரி எடுத்து நீங்கள் பேசுறீங்க தெரியுமா? அது என்னங்க தப்பு? நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் சங்கீதா மேடம்க்கு பாடம் எடுக்கிறீங்க. விட்டு கொடுத்து போமா, நல்ல விஷயம் தான் அப்படின்றீங்க. இது போன்ற தற்கொலைகள்லாம் பாதிக்கப்படுறதுதான் சட்டம் கொண்டு வராங்க. ஒருவனுக்கு ஒருத்தி, அதாவது இவன் என்ன நினைக்கிறான்னா, ஒருவனுக்கு ஒருத்தனா பெண் என்பவள் மட்டும்தான் ஒருவனுக்கு ஒருத்தி, அவன் மட்டும்தான் கட்டணோட வாழணும், ஆம்பளை அப்படி கிடையாது, 4 பேரோட வச்சுக்கலாம். இது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி இல்லைம்மா. ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட் பார்த்தா எல்லாருக்கும் தான். ஆம்பளையும் பார்த்தனா ஒருவனுக்கு ஒருத்தி தான், பெண்ணும் பார்த்தனா ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஸோ அப்படிதான் வாழணும். அப்படி இன்கேஸ் பிடிக்கலன்னா லீகலாக போயிட்டு டிவைஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் மேரேஜ் பண்ணணும், இல்லைனா திருமணம் பண்ணிக்கணும். அப்படி மீறி பண்ணீங்கன்னா அந்த அம்மா கேஸ் போட்டால் உங்களை தூக்கி உள்ள வைக்கலாம். அதுதான் இன்னைக்கு அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் இந்த தற்கொலைங்க எப்படி பேச போறா? இந்த அம்மாலாம் பார்த்தோன்னா என்ன பார்த்தா வயசுல நல்ல ஒரு மூத்த அம்மா மாரி தான் இருக்கு. ஆனால் அதோட பேச்சு செயல் திறன்னா ஒரு தற்கொலைத்தனமா, ஒரு முட்டாள்தனமா பேச. அது மட்டும் இல்லாமல் அவரால் முடியுதுங்க, வச்சு பாருங்க, என்ன புரியல, முடியுதுன்னா என்னது இது? இந்த அம்மா பேசுற ஒரு அறிவு இருக்கே, முடியுதுன்னா என்ன லூஸா நீ, மென்டலா இந்த மாதிரி பேசலாமா? இதை வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா ட்ரோல் கண்டென்ட்டும் மீம் கண்டென்ட்டும் இந்த அம்மா பார்த்தோன்னா சும்மா ஃபயராக வந்து ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இது போல பேசணும் போது ஃபேமஸ் ஆகிடுமோ, அதுக்காக இந்த மாதிரி தற்கொலைலாம் பேசுன்னு தெரியல. இல்லைம்மா, ஒரு சிம்பிளாக கேட்குறேன், உங்களுக்கு ஒரு மகன் இருக்கா, அந்த மகையை நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணி கட்டி கொடுக்குறீங்க. அந்த பையன் சொல்கிறான் கட்டுறதுக்கு முன்னாடியே, மாமியாரே நான் வந்து உன் பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பேன், ஆனால் அவளை நான் சைடில் தான் வச்சுப்பேன், நான் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பேன், அதுவும் பத்தாது நான் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பேன். இப்போ என்ன சொன்னால் உங்கள் பொண்ணை நீங்கள் கட்டி கொடுப்பீங்களா? ஏன்னா அவனால தான் முடியும், இல்லை என்னால் முடியுது, நான் வச்சுக்கிறேன்,
உனக்கு என்னம்மான்னு சொன்னா நீங்க கட்டி கொடுப்பீங்களா? இதை கேட்டா அந்த அம்மா ஆமான்னு தான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அது பார்த்தா அப்படிதான் சொல்லுது. அப்ப ஒரு தலைமை உங்களுக்கு வந்து பிடிக்கின்றதால கண்மூடித்தனமா இப்படி கேவலமா வந்து சோசியல் மீடியா வந்து பேசாதீங்கம்மா. செருப்பை கழட்டி அடிப்பாங்க பொதுமக்கள். தயவு செய்து பார்த்தோன்னா நாவை அடக்கி பேசுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு அணில், கரூர் மக்களுக்கு 40 பேர் இறந்தவங்களுக்கு வீட்டுக்கு அரசு வேலை கொடுத்தா என்னங்க தப்பு, என்னங்க தப்பு அப்படின்னு இந்த அணில் வந்து பேசியிருக்கு. முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். 41 பேரோட குடும்பத்துல அரசு பதவி சொல்றீங்க. எந்த அடிப்படையில 41 பேரோட குடும்பத்துக்கு அரசு பதவி? அவங்க இந்த தமிழ்நாட்டுக்காக போராடி உயிர் நீத்தவர்களா? புரியல. 41 பேருக்கு அரசு பதவி கொடுக்குறீங்கன்னா 41 அரசு பதவி பறிக்கப்படுதுங்க. அந்த ஸ்கிரீன்லயே பார்த்துட்டு இருந்தவங்க தரையில பார்க்கணும் வந்ததுக்காக சரி. இந்த பொண்ணு பார்த்தோன்னா அவ்வளோ அழகா தெளிவா கேட்குது. இதுக்கு ஒரு அணில் முட்டு கொடுக்குது. அதாவது எதிர்கருத்து வைக்கிறாங்களாம். எப்படி பேசுறாங்க கொஞ்சம் பாருங்களா. பொட்டை புள்ளனா இப்படி இருக்கும். தங்கம் என் அடுக்கு பெத்த குடுக்க. என்ன வார்த்தை இது? சோஷியல் மீடியா எதனா வந்து இன்ஸ்டா கெஸ்டா போதுமா, ஃபோன் கெஸ்டா போதுமா, அடுக்கு பெருத்த புடுக்க. அப்போ பாருங்க அணிலோட வளர்ப்பு இருக்குல்ல, வளர்ப்பு அதாவது பார்த்தோன்னா அடுக்கு பெருத்த புடுக்கியா. அப்போ இதுக்கு போய் கேஸ் கொடுக்குது. என்னை வந்து பாடி ஷேம் பண்ணிட்டாங்க, என்னை வந்து அப்படி பேசிட்டாங்க, என்னை வந்து இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி இதுக்கு போய் எல்லாம் கேஸ் கொடுக்குதுங்க. யாரு? விஜயோட ஆட்சியில் எங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு கேவலம் பேசுகிறாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதால எங்களுக்கு கேவலம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேஸ் கொடுது. ஆனால் இதுக்கு பேசுகிற வார்த்தைகள்லாம் பார்த்தோன்னா காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஆபாச வார்த்தைகள் தான். அதுக்கப்புறம் பேச பாருங்க. அடுத்து சூப்பர் கேள்விடா. பொம்பளை புள்ள அப்படிதான் கேள்வி கேட்கணும். எனக்கு அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை தான் பிடிக்கணும் தாங்கும். அப்படியே இன்னொரு கேள்வி கேட்டுடியா செல்லா குட்டி. சேலத்துல மதுபோதை அறிந்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, 10 லட்சம் ரூபாய் ஸ்டாலின் ஐயாவோட சொந்த பணமா? மக்கள் பணம் தானே. அக்கா என்ன சொல்றாங்கன்னா, சேலத்துல மது குடிச்சு அதாவது சாராயம் குடிச்சு இறந்து போனாங்களா, அவங்களுக்கு ஏங்க 10 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னு அக்கா அப்ப நைட்டியை மடிச்சுக்கிட்டு வராங்க. கரூர்ல 41 பேர் சினிமாக்காக இருந்தவங்களுக்கு அரசு வேலையும் தரலாம், சாராயம் குடிச்சவங்க தரலாமா? தற்கொலை லூசானி. அங்க கள்ளச்சாராயம், அது பார்த்தனா கள்ளச்சாராயம் பேர்ல விஷம் கலந்து மக்களை பிளான் பண்ணி கொண்டு இருக்கு. அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு வீட்டோட தலைமை இறந்துட்டாவே அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு யாருமே நாதி இருக்காது. முதல்ல யாரும் அந்த கலாச்சாரத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணல. ஓ சூப்பரா சாப்பிடுங்கடா குடிடான்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணல. அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 10 லட்சம் தான் கொடுத்தாங்க. ஒன்றும் அரசு வேலை கொண்டு போய் தூக்கி தரல. ஆனா கரூர் 41 பேர் இறந்தப்ப யாரு பார்க்க போன கூட்டம்? விஜய் சாரை பார்க்க போன கூட்டம் தானே. அப்ப விஜய் சார் பாக்கிட்டு தான் பணத்தை எடுத்து தரணும். அப்போ உங்க அண்ணன் 20 லட்சம் தான் கொடுத்தாரு. 20 லட்சம் பெரிய காசு. அந்த பணத்தை கொடுத்தாரு, ஓகே, அதோட முடிச்சுட்டு போக வேண்டியதுதானே. 41 பேர் குடும்பத்துக்கு அரசு வேலை, இது வந்து யாரோட காசு? இல்லை, இங்கே வந்து எக்ஸாமுக்காக படித்து கனவா ட்ரீமா அச்சீவ் பண்ணு கண்ணோட்டத்தில் வாழ்கிறவனுக்கும் இது போன்ற சினிமா மோகத்தில் போயிட்டு விஜய் சாரை பார்க்கணுன்னு சொல்லி தற்கொலைத்தனமாக முட்டாள்தனமாக பார்த்து சாவரனுக்கு ஒன்றா? என்ன நீதி? இதெல்லாம் தற்கொலைங்களா? என்ன பேச்சு பேசுவாங்க? இது அரசு வேலைன்றது உன் குடும்பம் நாளைக்கு பாதிக்கப்படும். அப்போ இதுக்கெல்லாம் தேவைப்படாதுப்பா. இதுக்கு நாளைக்கு ஒரு அரசு வேலை தேவைன்னா இதுங்களே போயிட்டு அந்த கூட்டத்தில் போய் செத்து அரசு வேலை வந்து வாங்கிட்டு போகுது. அதுக்கு தான் இது மாதிரி பேசிட்டு இருக்கு. அப்போ எதோட வந்து கம்பேர் பண்ணுங்க. அதாவது கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு அரசு வேலைன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லவே இல்லை, அதுமாரி பேசலை. ஆனால் நிதி கொடுத்தாங்க. எந்த ஒரு உயிர் இந்த தமிழ்நாட்டை விட்டு போனாவோ, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பேரிடர் இது போன்ற சம்திங் நடந்தால் அரசு கண்டிப்பாக நிதி கொடுத்தாகணும். ஆனால் 10 லட்சம்ன்றது அது அதிகப்படியான பணம் தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து அது ஒரு விவாதமும் ஆச்சு. ஏங்க குடிகாரங்க ஏங்க அவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரும் விவாதமாக ஆச்சு. அதெல்லாம் கடந்து நிதி தரன்றது அரசோட கடமை, அது தப்பு கிடையாது. ஆனால் அரசு வேலைன்றது அது யாரோட காசு, யாரோடது வாய்ப்பு? எல்லாம் நம்முடைய தமிழ் மக்களோட வாய்ப்பு தானே. அதை தானே உங்க அண்ணன் பறிச்சு கொடுத்துறாரு. இது வந்து யாருக்கு சாதகமா பண்றாருன்னா தனக்கு சாதகமா, அரசியலுக்காக. அதாவது கரூர்ல இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. கரூர்ல நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பேட் நேம் இருக்கு. 41 பேர் கொண்டுட்டான் கொலைகாரன்னு சொல்லி மக்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பூசி மழுப்புறதுக்கும் இவர் வந்து அரசு வேலையை வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக மக்கள் வரிப்படத்தில் வரக்கூடிய வேலைகள் வந்து வாரி வழங்குறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு விஷயம் பேசணும்னா, அரசு மதுபான கடைகள் வந்து மூடப்பான சொல்லி விஜய் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணார்ல, அப்ப அணிலாம் ஃபயர் விட்டான்னு பார்த்தியா? சூப்பரியா, 750 ஒயின் ஷாப் மூட்டாரியா. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப் இருக்காதியா. இதை வர சில ஃபேக் நியூஸில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப்பை மூட்டிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிலாம் சில தற்கொலை போட்டுருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே 750 ஒயின் ஷாப் மூடினாங்களா அப்படின்னு போய் பார்த்தா இல்லை. நிறைய இடத்துல பார்த்தோன்னா அரசு மதுபான கடையை மூடிட்டு தனியாராக ஓப்பன் பண்ணியிருக்கான். இதெல்லாம் செய்தி இருக்கு, ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன். ஈசிஆர் சாலையில் ஈஞ்சம்பாக்கம் சாய்பாபா டெம்பிளுக்கு எதில் பார்த்தோன்னா அரசு ஒயின் ஷாப் ஒன்று இருந்தது. அதை வந்து மூடிட்டு இப்போ வந்து 11 to 11 ஒரு பாரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் இந்த செய்திங்க இந்த தற்கொலைங்க பார்க்குறாங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த உணவகத்தில் இருக்குல்ல உணவகம், அந்த உணவகத்தில் அங்கேயும் நமக்கு லிக்கரை கொண்டு வரலாம் அப்படின்னு இப்போ கொண்டு வராங்க. இல்லை 750 ஒயின் ஷாப் மூடிட்டேன், நாங்கள் சாதனை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் ஃபயர் விட்டீங்களே, இப்போ உங்கள் அண்ணன் உணவகத்தோட வந்து லிக்கரை கொண்டு வராரு. இதை பற்றிலாம் இந்த தற்கொலைங்க வாய் திறந்து பேசணும்ல? டேய் இதெல்லாம் நியூஸ்லாம் பார்க்குறீங்களாடா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போன டிஎம்கே ஆட்சியில் பார்த்தோன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் வந்து பெருசாக நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க. அது பார்த்தோன்னா தூய்மை பணியாளர்களுடைய வேலைகள்லாம் பார்த்தோன்னா தனியாராக மாற்றப்படுது அப்படின்ற ஒரு கோரிக்கையாக இருந்தது. அதனால அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அப்போ நம்ம ஆதவர்ஜனா விஜய்லாம் கொந்தளிச்சாங்க. எப்படிங்க தூய்மை பணியாளர்கள் அவங்களாம் யார் தெரியுமா? கடவுளுக்கு நிகரானவங்க. அவங்களோட போராட்டத்தை பார்த்து இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு அன்னைக்கு என்ன மாதிரி ஃபயர் விட்டாங்க. இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி தெரியுமா இருக்காங்க? தனியார் கிட்ட வாங்கி அரசை மாற்றினாங்களா? ஒட்டுமொத்தமாக தனியாரை மாற்றினாங்க. இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பேசுவோம். 2025 தூய்மை பணியாளர் போராட்டத்தின் போது தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா பேசின இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன். பிரைவேட் கம்பெனி யார் 16 வருஷமா வேலை பார்த்த ஒரு 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 தொழிலாளர்களை ஒரு பிரைவேட் கம்பெனியை பார்க்க போன ஒரு ஆணையர் எப்படி சொல்ல முடியும்? சோ சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கல. இந்த விஷயத்துல நாங்களும் வந்து கடுமையாக சட்ட போராட்டம் கொண்டு போடுவோம். எங்க தலைவர் இந்த விஷயம் நேத்துல இருந்து கேள்விப்பட்டு ஒரு 4-5 நாளாவே ரொம்ப வருத்தத்துல இருந்து இமீடியட்டா வந்து பார்க்க போகணும்னு சொன்னாங்க. கூடிய விரைவில் தலைவரோட டிஸ்கஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கணும். இப்பதான் பொதுச் செயலாளரும் வந்து பதிவு பண்ணாரு. அதை நாங்க வந்து பதிவு பண்றோம். இன்னைக்கு அறிவிப்பு கத்தி படத்துல கார்பரேட்டை விரட்டி அடிச்ச மாதிரி நெக்ஸ்ட்ல இருப்பீங்கன்னு மக்கள் நம்பி உங்களை ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல ஆப்பா திருப்பி கொடுத்துருக்கீங்க. என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தூய்மை பணியாளர் வேலையை தனியார் மயமாக்குறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இதுதான் நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய மாற்றமா? அப்ப இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, கத்தி படத்துல சண்டை போடுற மாதிரி ரயில் லைஃப்லையும் வந்து சண்டை போடுன்னு சொன்னாலும் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது கொந்தளிச்சு ஓடி போய் ஆளுங்கெல்லாம் விட்டு ஆதவர்ஜனா புசியன்லாம் போய் நின்று என்ன மாரிலாம் வேதனை, என்ன மாரி ஆக்டிங் பில்டப்பு, ஏதோ அன்னைக்கு 4 ரீல்ஸ் எடுத்து நீங்கள் எடுத்து போட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா டெண்டர் வரீங்க தனியாக இருக்கு. இதுக்கு இந்த வாய் திறந்து பேசக்கூடிய எங்கே அந்த பா ரஞ்சித், யோ டைரக்டர் எங்கேயா இருக்க? இதெல்லாம் பேசுவேன் வாய் திறந்த வாயை முடிந்தா இருப்பியா? அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேஸ்புக்கில் நம்ம அக்கா ஒருத்தருக்கு ஷாலினி, ஐயோ அக்கா ஷாலினி அக்கா எங்கே இருக்கீங்க? நீங்களாம் வாய் திறந்து பேசுவீங்களா? தூய்மை பணியாளர்களுக்கு அன்றைக்கி போய் களத்தில் நின்னீங்களே, என்னென்னலாம் பேசி இன்டர்வியூலாம் கொடுத்தீங்க. தினம் பார்த்தோன்னா ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறது. இன்னைக்கு அக்கா என்ன வச்சிருங்க வாயில்? பேச வேண்டியதானே? அன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக ஒரு திட்டம் வருது, அது வந்து தனியாராக மாற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்த்து நம்ம வீடியோ போட்டோம், பேசியிருந்தோம். இடதுசாரி சிந்தனை ஆட்களும் பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா அது கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியே ஆட்சி மாறிடுச்சுல்ல. அப்போ அன்னைக்கு வந்த கோபம் இன்னைக்கு ஏன் வரல? ஏன்னா நம்ம அண்ணன் விஜய் சினிமாவில் பார்த்த அழகன் அழகு அவரோட ஆட்சியில் எது மாறினா என்னங்க, எது மாறினா என்னங்க, நாடே அழிஞ்சா கூட எங்கள் குடும்பம் நடுத்தல வந்தால் கூட நாங்கள் நிம்மதியாக இருப்போங்க. விஜய் சாரை பார்த்துனே நாங்கள் செத்தா கூட நிம்மதியாக போய் சாவுங்க அப்படின்னு வாயை மூடி இருக்கீங்களா எல்லாரும்? வாய் தந்து பேசுங்க. தூய்மை பணியாளர்கள்லாம் நாங்கள் வந்து ஒன்றுனா ஓடி வந்து நிற்பன்றீங்க, இன்னைக்கே வந்து நிக்கல. அப்ப ஆட்சி மாறிடுச்சு, அதுக்காக நான் வந்து வாய் தந்து பேச மாட்டேன் அப்படின்றது. நீங்களாம் வந்து தலித் மக்களுக்காக நான் வந்து சப்போர்ட்டா நான் வந்து நிற்பேன், தூய்மை பணியாளர்கள் ஒண்ணுனா நாங்க தான் முதல்ல வந்து நிற்பேன் அப்படின்னு தயவு செய்து வெளியே வந்து பேசிக்காதீங்க, தயவு செய்து போஸ்ட் பண்ணாதீங்க. மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க, கழட்டி அடிப்பாங்க. ஏன்னா கோபம் வந்தால் சரிசமமாக கோபம் வரணும். அந்த ஆட்சியில் ஒரு மாதிரி கோபம் வருது, இந்த ஆட்சியில் ஒரு மாதிரி கோபம் வருது. என்ன பொழப்பு இதெல்லாம்? வீடியோ இறுதியா ஒரு நண்பர் போற போக்கில் விஜய் சார் ஒரு பொலம் பிறந்துக்கிறாரு, அந்த வீடியோ பார்த்துட்டு போயிடலாம். நீ தலைவர்னா நீ தான் பேசணும். எவனோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் பேப்பரை கொண்டு வந்து எடுத்து படிக்க கூடாது, புரியுதுங்களா? எவனோ கொடுக்குற பேப்பரை படிச்சு நீ என்ன அப்போ நீ எதுக்கு வரணும்? அந்த எழுதி கொடுக்குறவனே வர சொல்லுவேன், அவனாவது ஒழுங்கா ஆட்சி நடத்துறான்னு பார்ப்போம். என்ன சினிமாவா? சினிமாவில் இருக்கிற மாதிரி ஆக்ஷன் இங்க வந்து இவ்வளவு தூரம் அவங்களாம் பேசினாரு, திருச்சி கிழக்குல வந்து பேசினாரு. ஏன் சட்டசபையில ஏன் பேசுறாரு? ஏன் பேசல? ஏன் அங்க வந்து எழுதி கொடுத்துருக்காங்க, அதை படிக்கிறாரு. நீங்க எழுதி கொடுத்து படிச்சுட்டு இருக்க ஆளுக்கு போய் போட்டு ஒரு ஓட்டு போட்டு சிஎம் ஆகி உட்கார வச்சுட்டு இவர் எதுவும் பண்ணல அப்படின்னா எங்க இருந்து பண்ணுவாரு? தரமான சிறப்பான ஒரு அடினா இதுதான் நினைக்கிறேன். அதாவது கடைசி ஒன்று சொன்னா தெரியுமா, மற்றவன் எழுதி கொடுத்து படிக்கிறவனுக்கு அவனை நம்பி ஓட்டு போட்டு ஒண்ணுமே பண்ணலன்றவன் எவ்வளவு பேர் முட்டாள்ன்றது உண்மை கண்டிப்பா சொல்றா. ஒரு லைன்ல சொல்லிக்கிறாரு. ஏன்னா அரசியலை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லை, அரசோட திட்டங்கள் அரசோட பணிகள் என்னென்ன இருக்கணும் அதை பற்றி ஒன்றுமே தெரியுது, அதை பற்றி ஒரு புரிதலும் இல்லை. மக்கள் ஒரு பிரச்சனை களத்தில் வந்து நிற்கக்கூடியத ஒரு ஆள் சினிமா முகத்தில் நீங்களாம் ஓட்டு போட்டு மாற்றம் வரும்னு சொல்லி நாங்கள் ஓட்டு போட்டோம், இன்னைக்கு வந்து மாற்றம் வரும்னு சொல்லி நிறைய பேர் ஒப்பாரி வைக்கிறீங்க. எப்படி ஒரு மாற்றம்?
களத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்து போடுங்கன்னா சினிமா முகத்தில் சினிமாக்காரங்க ஓட்டு போட்டு மாற்றம் வரனா எப்படா வரும் அப்படின்றது தான் அந்த ஆள் வந்து சூப்பராக கிடைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு பாயிண்ட் சொன்னார். அதாவது விஜய் சார் பார்த்தோன்னா எழுதி கொடுத்தா தான் பேசுவார். ஆமாம், எழுதி கொடுத்தா பேச மாட்டார். அப்போ அந்த எழுதி கொடுத்தன எவன்டா அவனை வர சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தா சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து விஜய் மாரி கெட்டப்லாம் போட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தான். அதில் ஒரு கமெண்ட் போட்டுருக்கான் போயிட்டு, யோ நீயாச்சும் கொஞ்சம் தயவு செய்து வந்து பத்திரிகையாளர் வந்து சந்திச்சுட்டு போயா அப்படின்னு போகிற போக்கில் விஜய் ஒரு கமெண்ட் போட்டு அடிச்சுட்டு போயிட்டான். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் கண்டா என்னன்னு தெரியல, கையங்காலும் உதறுது. என்ன பயம்? மக்கள் சார்பாக கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு தெம்பு திரான் இல்லையா? கேட்டால் இவங்க சொல்லணும் பத்திரிகையாளர் சந்திரிக்கணும் சட்டத்தில் ஏன்னா இருக்கா, லால இருக்கா? டேய் தற்கொலைங்களா, என்னடா இப்படிலாம் பேசிக்கிறீங்க? ஒரு லீடருக்கு பத்திரிகையாளர் சந்திச்சு ஒரு 4 கேள்வி பதில் சொல்றது என்ன அப்படி பயம்? அப்போ இது போன்ற பயந்தவங்க, இது போன்ற கோழைக்கு தான் நீங்கள் வந்து ஓட்டு போட்டுறீங்களா அப்படின்னு மக்கள் நாக்கப்படுற பேர் கேட்டால் என்னடா பதில் சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் தான் நம்மளோட விஜய் சொல்றாரு, அசம்பிளில் வந்து நான் பேச ஆரம்பிச்சா அவ்வளோதான், நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஏன்னா நான் பேசும்போது எழுந்து ஓடிட்டீங்க. எப்போ 3 நாளாக கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல மாட்டீங்க. இந்த 3 நாளாக பேசுனதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு நாள் எழுதி கொடுத்து எவனே எழுதி கொடுத்து அன்னைக்கு வந்து பேசுனா வந்து மறுபேச்சு பேச விடணும். ஆனால் இவங்க வந்து பேச விட்டுருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1 மணி நேரம் பார்த்தோன்னா ஒரு ஆளே பேசுகிறார். பல பேர் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யோ நீ எங்கன்னா பேசிக்கிட்டேன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதை பார்த்தியா பயந்து ஓடுறீங்க. அதனால இனிமேல் பார்த்தோன்னா சபாநாயகர் அவர்களே அடுத்த முறை பார்த்தோன்னா அசம்பிளிக்கு அது டோர் இழுத்து மூடுறீங்க. இழுத்து மூடிட்டா சும்மா கத்தி பட மாரி சாரு அப்படியே சும்மா அறுத்து தள்ளிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பீங்களா? எவனோ ஒருத்தன் பதில் கேட்டா அந்த செகண்ட்லேயே அந்த டைம்லேயே பதில் சொல்லணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழுக. அதை விட்டுட்டு 3 நாள் வந்து கழிச்சு எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துட்டு வந்து அதை வந்து இங்கே பேசக்கூடாது. அசம்பிளியில் கதவு இழுத்து மூடுங்க அப்படின்னு நம்ம வந்து விஜய் சார் சொன்னார் தெரியுமா? அதுக்கு எதிர்ப்பாக வந்து இப்போ வந்து டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர் அவர் சொன்னார், தில்லு இருந்தா திராணி இருந்தா நீ வேணா கதவை இழுத்து மூடியா, கதவை மட்டும் நீ இழுத்து மூடுனா உங்களோட முதுகெலும்புலாம் உடைச்சிடும்டா அப்படின்னு மாரி ஒருத்தர் டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னாரு. அதை வந்து தாங்க முடியாம பார்த்தோன்னா இன்னைக்கு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்தை பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா? எப்படி நீங்க சொல்லிங்க ஒரு சிஎம் பார்த்து முதுகெலும்பை வந்து உடைச்சிடும் நீங்க எப்படி மிரட்டுவீங்க? ஆமா, நீங்க மட்டும் போயிட்டு அசம்பிளில கதவை மூடுங்கன்றது மட்டும் தப்பு இல்லையா? அதுக்கு நம்ம வன்னியரசு வந்து முட்டு கொடுக்கிறாரு. சபாநாயகர் அவர்களே நீங்களே வந்து ஒரு முன்மாதிரியே வந்து இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு வந்து முதல்வரை பார்த்து இவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் வேடா, அன்பார்லிமெண்ட் வேணுங்க. ஒரு வந்து முதல்வரை பார்த்து முதுகெலும்பு உடைச்சிருன்றாருங்க. ஆமா, அப்போ உங்க விஜய் சார் என்ன சொன்னாரு, அசம்பிளில வந்து கதவு இழுத்து மூடுன்னு சொல்றது மட்டும் பார்லிமெண்ட் வேடா? வன்னியரசு அவர்களே அந்த கட்சியில போய் தாவனதால இப்படிலாம் பேசுவீங்களா? அவருக்கு சொப்பு தூக்குற விதமா? அதாவது பார்லிமெண்ட் வேணும்னா என்ன? போயிட்டு பார்லிமெண்ட்டில் போயிட்டு சம்பவம் செஞ்சிடறேன், எங்கே உங்கள் ஒப்பனே காண, இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் விடா? அன்பார்லிமெண்ட் வீடு தானே, இதை பற்றி பேச வேண்டியதானே? ஆனால் நீங்கள் கூட்டணி தர்மத்தால் அவங்க என்ன வேணால் பேசலாம், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. இங்கே ஒரு வார்த்தை பேசுனதால இது தப்பு தான், இது வந்து யாரும் வந்து நியாயப்படுத்தலை, அப்படி பேசக்கூடாது. ஆனால் அது பேசுனது தப்புன்னா இதுவும் தப்பு தான். அப்போ தமிழ்நாட்டு முதல்வராக விஜய் அவர்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு 4 பேர் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஏன் அப்படி பேசுகிறாரு? இன்னமும் அந்த சினிமா தனத்தில் சினிமா மோகத்தில் பஞ்சு டைலாக் விதமாக என்னது இது, அசம்பிளி கதவை ஈத்து மூடுங்க, அதனால் சண்டை போடுற இடமா? மக்களுடைய பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அது. அங்கே போயிட்டு வந்து நாகரிகம் இல்லாமல் அநாகரிகமாக பார்த்தோன்னா இப்படிலாம் பேசுவீங்களா? அப்போ கேள்வி கேட்டிங்கன்னா சரிசமமாக கேளுங்க. அவங்க தப்பு பண்ணாலும் அது தப்பு தான். அப்போ வன்னியரசர்கள் அங்கேயும் கொஞ்சம் கேளுங்க. இங்கே மட்டுமே கேள்வி கேட்டு இருந்தீங்கன்னா அப்போ சோபா மாடுன்றது உண்மையாகுதா, நினைவாகுதா, ஞாபகம் இருக்கா? சோபாவில் போனது உண்மையே பணம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த வீடியோ பற்றின கருத்தில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.